திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள். அந்த திரைப்படத்தை பார்த்தீங்க, பேசுனீங்களா, ரிவ்யூ பண்ணிங்களா, முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி 10 இன்டர்வியூவில் சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷனின் பொருளாளர் எங்கள் சிறப்பு விருந்தினர் திரு தனஞ்சயன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இங்கு வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 பேர் காரணம். ஒன்று வந்து அருள் அஜித், அவர் திடீர்னு மெசேஜ் பண்ணி என்னை வந்து சொன்னார், சார் இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு. எனக்கு திங்கட்கிழமை காலையிலனாலே நிறைய ப்ரோக்ராம்ஸ் மீட்டிங் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க வரலைங்க அப்படின்னு. அப்புறம் ஒரு கண்டென்ட் அனுப்பிச்சி விட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, ஒருத்தர் வந்து சும்மா கூப்பிடாம ஒரு கண்டென்ட் வந்து இந்த கதை என்ன அப்படின்னு ஒரு பேஜ் போட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு போட்டார். நான் உடனே சொன்னேன் அருள் நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு பிடிச்சது அந்த அந்த ஐடியா. அதாவது நான் இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் சொல்லும்போது அந்த டிசிப்ளின், அந்த ப்ரொஃபஷனலிசம், அந்த ஒரு கமிட்மெண்ட் டு த ஃபிலிம் பிடிச்சிருந்தது. அதில் முக்கியமாக எனக்கு பிடிச்சது காஸ்ட் அண்ட் குரூவில் எடுத்த உடனே சிவதா பேர் போட்ட உடனே, சிவதா நம்ம ஹீரோயின் படம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் வந்து கார்ப்பரேட் கரியரில் 25 வருஷம் இருந்து நான் முதல்ல ஆரம்பித்த படம், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆரம்பித்த படம் பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும். நான் கடைசியாக வந்து கார்ப்பரேட் கரியரில் பண்ண படம் இறுதி சுற்று, அதாவது லாஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தை முடித்தேன். அது பிறகு வந்து ஒரு படம் ஏதாவது நம்ம பிஸ்னஸில் ஆரம்பிக்கலாம், நம்ம இண்டிபெண்ட்டாக படம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு படம் தேடிட்டே இருக்கேன். படம் கிடைக்கல, நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு வரும்போது ஒரு தயாரிப்பாளர் என்கிட்ட வந்து சார் இந்த படம் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். சிவதா நடித்த படம். அந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஜீரோ, அந்த படத்தினுடைய ஹீரோயின் தான் வந்து. நான் சொன்னேன் இது இறுதி சுற்று படம் பண்ணிவிட்டு ஜீரோவில் ஆரம்பிக்க போகிறேன் நான் அப்படின்னு நினச்சேன். பட் ஐ ஃபெல்ட் நைஸ், நல்லது. நான் கடவுள் சொல்கிற மாதிரி தான். அதாவது இறுதி சுற்று கார்ப்பரேட் கரியெல்லாம் முடிஞ்சிச்சு தம்பி, நீ வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு பயணம் ஆரம்பிக்கணும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாரு. அந்த ஜீரோனுடைய ஹீரோயின் வந்து சிவதா ரொம்ப அருமையாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். 2016 வெளியான படம். அதுதான் எனக்கு ஒரு கரியரில் தொடக்கம் கொடுத்தது. அது பிறகு நான் இண்டிபெண்ட்டாக என்னுடைய பயணம் தொடங்குச்சு. நான் படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, படம் எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம். அது வரைக்கும் கார்ப்பரேட் கரியரில் ஒரு பேக்கிங்கோடு பண்ணுறது வேறு, இதை நம்ம சொந்த காசை போட்டு புண்ணாகிறது வேறு. அந்த மாதிரி படம். ஆனால் ஜீரோ எடுத்த உடனே எனக்கு ஒரு வெற்றிகரமான படமாக அமைஞ்சுது. அந்த படம் மூலமாக எனக்கு நிறைய பிரேக் த்ரூ கிடச்சிது. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் சிவதாக்கு நன்றி சொல்லணும். ஸோ சிவதா, உங்களுடைய பயணம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு பயணமாக பார்க்குறேன். இந்த கடந்த 10 வருடமாக 9 வருடமாக நான் பார்க்குறது சிவதானுடைய ஃபில்மோகிராஃபி. ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம்ஸ் அவங்க சூஸ் பண்ணாலே சிறப்பான படமாக இருக்கும். மலையாளமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, அற்புதமான படைப்புகள் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அவங்க ப்ரொட்டகனிஸ்டாக இந்த படத்தில் நடிக்கிறதும், ஒரு ஸ்டைலிஷான கம்பீரமான ஒரு ஆஃபீஸராக நடிக்கும் போது பார்க்கறதுக்கே வாவ், செம்மையான ஒரு ஹீரோயின் திருப்பி அவங்க அதே மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு ஆசை வருது. നിങ്ങൾക്ക് இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கைலன், எனக்கு வந்து ப்ரொடியூசரை வாழ்த்து சொல்லணும். சார் உங்களை மாதிரிலாம் நாங்கள் இருக்க முடியாது சார். நாங்கள் 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்போம். ஷூட்டிங் ஆரம்பிச்சதா இல்லையான்னு போய் பார்ப்போம். ஏன்னா நம்ம போகலன்னா படம் ஷூட்டிங் ஆரம்பிக்காதுன்னு ஒரு பயம் இருக்கும். அண்டு 8 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து டைரக்டரோட, ஏன்னா எங்கூட கௌரவ் ஒர்க் பண்ணியிருக்காரு. கௌரவ் வந்து நானும் கௌரவம் சேர்ந்து ஒரு சிகரம் தொடு அப்படின்ற வெரி பியூட்டிஃபுல்லான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், அவர் கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அவர் கொடுத்தது வந்து சிகரம் தொடு படம். விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த படம். அவருக்கு தெரியும் நான் எவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன்னு. பாசிட்டிவான ட்ரபிள். அதாவது காலைல 7:30 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டு அதாவது இந்த ப்ரொடியூசர் வந்து உட்காந்துருவான், 7:30 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவான். 8 மணிக்கு ஃபஸ்ட் டேக் வைக்கலைன்னா அப்படி இப்படியே சண்டை ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிற சினிமாட்டோகிராஃபருக்கு நடிகர்கள் வரலையா, யார் வரல, எதுக்கு வரல, ஏன் ஷூட்டிங் டிலே ஆகுது அப்படின்னு ஆரம்பித்து கௌரவ் ஓடிட்டே இருப்பார். இவருக்கு முன்னாடி எப்படியாவது 8 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் வச்சிடணும். 8 மணிக்காவது ஃபஸ்ட் ஷாட் வச்சுட்டு ஒரு 2 ஷாட் எடுத்த பிறகு பிரேக்ஃபாஸ்ட், ஒரு சின்ன பிரேக்கு. அது பிறகு 9 o'clockலேருந்து நான் ஸ்டாப் மெனி டேஸ் நான் கௌரவ் கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் லஞ்ச் பிரேக் கூட எடுத்ததில்லை. அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு படத்தை ஷார்ட்டஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ், இப்படி தான் மலையாள சினிமா எடுப்பாங்க. அப்படி தான் தமிழ் சினிமாவில் நானும் கௌரவெலாம் சேர்ந்து அந்த படம்லாம் எடுத்தோம். அந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்ச ஒரு படம். அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எனக்கு புரியுது. 3 வருஷமாக எப்படியெல்லாம் இங்கே கஷ்டப்படுறோம், இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு அவர் பேசுகிறாரு.
அவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். அட் த சேம் டைம் நடுவில் டைவர்ட் ஆகி நடிகர்லாம் போனார். நான் சொன்னேன், ஐயோ ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணியா, நல்ல டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். மிகப்பெரிய நடிகர்கள் கூடலாம் படம் எடுக்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் சார் வச்சு ஒரு நல்ல படம்லாம் கொடுத்தாரு. நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் ரொம்ப நடிக்கிறெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைவர்ட் ஆகிருக்காரு. பட் இந்த படத்தை தயாரிப்பாளர் வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டே போன சொன்னோடனே அப்படியே என்னடா அது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருக்காரு, இது ரைட் அப்ரோச்சா, இது நம்ம அப்ரோச்சான்னு எனக்கு தெரியல. பட் அரசகுமார் சார், உங்களோட நம்பிக்கைக்கு கோடான கோடிகள் வாழ்த்துக்கள். அஜித், செம்ம பிரச்சனை இருக்குது, ஒழுங்கு மரியாதை நல்ல படமாக கொடுத்துருங்க. இல்லைன்னா அவர் பெரிய அரசியல்வாதி, அப்புறம் வம்பா எடுப்பது, அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. இவ்வளோ நம்பிக்கை வச்சு உங்களை பண்ணுறாருன்னா அப்புறம் வச்சு செஞ்சிருவார். ஓகே, அதனால் நல்ல படமாக இன்னும் படம் பார்க்கலன்னு சொல்லிட்டாரு சார். எடிட்டில் பண்ணல சார். சார் இல்லை எடிட்டில் பார்க்கலாம். நல்ல சிறப்பான படமாக வரணும் அஜித், அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்படி ஒரு தயாரிப்பாளர் நம்பிக்கையோடு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் வந்து வாழ்த்து சொல்லணும். அண்ட் நான் படத்துக்கு ஷூட்டிங்கே வரலன்னு சொல்லி அந்தளவு நம்பிக்கை ஒரு டைரக்டர் மேலே வச்சுருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டே வரல. அந்த படம் இவ்வளோ நம்பிக்கையாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெய்லர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். கைலன் படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த நேரத்தில் திடீர்னு சொன்னார், இந்த ரிவ்யூஸ் பற்றி எல்லாம் பேசினார். அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும். அண்ட் இது வந்து ஒரு சங்கமாக எல்லா ஆஃபீஸ் பேரஸும் சேர்ந்து நிறைய படங்கள் பாதிக்கப்படுது. இது வந்து ரிவ்யூஸ்க்கு எதிராக கிடையாது, ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக கிடையாது. வன்மத்தோட ஒரு படத்தை வந்து பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதிராக தான் அந்த கோர்ட்டுக்கு போனதை தவிர மற்றபடி ரிவ்யூஸ் பண்ணுறவங்களுக்கு எதிரெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்முடைய ஊடக நண்பர்கள், நான் என்னுடைய பல யூடியூப்பில் நான் சேனலில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், ட்ரெடிஷ்னல் மீடியா, இங்கே நீங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் மீடியா பல வருஷமாக இருக்கிற ஊடக நண்பர்கள், பத்திரிகைகள் எழுதுறவங்களும் ஆன்லைனில் எழுதுறவங்களும் எல்லாருமே வந்து பல வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியோட சார்ந்து இயங்குகிற நீங்கள்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தூண்கள், இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பார்ட் அண்ட் பார்சல். இவங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் தூண், நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கீங்க. திடீர்னு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து திடீர்னு அவங்க ரிவ்யூ பண்ணி படங்களை பாதிக்கிறாங்களே, அவங்கள அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையோடு தான் நாங்கள் போனோம். கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும், ஏன்னா இது வந்து மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயம், நீங்கள் கேட்குறது வந்து ஒரு சிக்கலான விஷயம், செலக்டிவாக சில பேர் மட்டும் கட்டுப்படுத்துங்கன்னு பண்ண முடியாதுன்னு தான் அவங்க ரூலிங்கில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போவுமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக தான் இருக்கீங்க. நீங்கள் எல்லோருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்தையும் வந்து தாங்குறீங்க, ஒவ்வொரு படத்தையும் செலிப்ரேட் பண்ணுறீங்க. அதனால தான் இன்றைக்கி தமிழ் சினிமா அந்த பாதையில் அழகாக போயிட்டுருக்கு. நாங்கள் எப்போவுமே ஒரு சக்ஸஸ் மீட் வச்சா அவங்களெல்லாம் கூப்பிட்றதில்ல, உங்களை தான் கூப்பிட்றோம். நீங்கள் தான் இந்த படத்தினுடைய ஒரு சக்ஸஸுக்கு காரணமாக இருக்கீங்கன்றது தான் உங்களை தான் நாங்கள் கூப்பிட்றோம். ஸோ அதனால் ஒட்டுமொத்த ரிவ்யூவர்ஸ்க்கு எதிராக ஒரு கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போகல. நம்ம வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சங்கத்தில் நாங்கள்லாம் போனதே வந்து இந்த மாதிரி வன்மத்தோட யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு ஒரு படத்தை காலி பண்ணணும், ஒரு படத்தை மொத்தமாக ஒழிக்கணும்னு நினைக்கிற சில பேர் மட்டுமே நம்ம வந்து டார்கெட் பண்ணி கோர்ட்டுக்கு போக முடியாதுல்ல. அதனால் அப்படி ஒரு கோர்ட்டுக்கு போனது தான். ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் வந்து என்ன சொல்லி இந்த மாதிரி பண்ண முடியாது சொல்லும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதான் அவங்க கிட்ட திருப்பி நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள். அந்த திரைப்படத்தை பார்த்தீங்க, பேசுனீங்களா, ரிவ்யூ பண்ணிங்களா, முடிச்சிருங்க. அது பிறகு தொடர்ந்து வன்மத்தோட அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லி 10 இன்டர்வியூவில் சொல்லி அந்த படத்தை வந்து ஒழிச்சிடாதீங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இதுதான் நம்ம பண்ண முடியும். இப்போ திருப்பி நம்ம கோரிக்கை தான் வைக்க முடியும். ஏன்னா கோர்ட்டை இப்படி தான் சொல்லுது, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம்னு. அதனால் அந்த கோரிக்கையோட கௌரவ அவர்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் மனசெல்லாம் இழக்கலை. இது பண்ண முடியாத ஒரு விஷயம் சொல்லும்போது நம்மளும் வந்து கட்டுப்படுத்த முடியாது. பட் கோரிக்கை வைக்கலாம், எல்லோருக்கும் கோரிக்கை வைக்கலாம், சினிமாவை காப்பாற்றுங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவை பார்த்து கௌரவ் கேட்டு சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, 5 பேருக்கு 5 பர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், அதுதான் சினிமா. இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் சினிமா பற்றி, உங்களுக்கும் ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அது தப்பே கிடையாது. அதுதான் சினிமா. சினிமா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ரசிக்கிறதுன்றது ரொம்ப ரேராக நடக்கும். அதனால தான் சில படங்கள் வெற்றி அடையுது. கடந்த வாரம் வந்த படங்களில் பார்த்தீங்கன்னா மார்கன் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ படத்துக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே பேசுகிறது குடும்பஸ்தன் சொல்கிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்கிறோம். ஸோ ஒரு திரைப்படம் பல பேருக்கு பரவலாக பிடிச்சிருச்சுன்னா, எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம் இல்லை, பல பேருக்கு பரவலாக பிடிச்சிச்சுன்னா அந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நோக்கி தான் எல்லோருமே தயாரிப்பாளர்கள்லாம் உழைச்சிட்ருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி ஒரு பரவலான மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி ஒரு நல்ல படைப்பாக வரும்னு காத்திருக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்து, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, நன்றி.